மதிமுக உட்பட 7 தமிழக கட்சிகள் 12 முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று கூடி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கை நாமக்கல் மாவட்ட பொறியியல் மாணவர் கோகுல்ராஜின் கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சாதிவரி கும்பல்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக இருந்தது. தமிழகத்திலே தொடர்ச்சியாக சாதி வெறியர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களை கொலை செய்வதும் மிரட்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதுமாக நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு இப்படியான ஒரு கௌரவ கொலைகள்லாம் இங்கே நடப்பதில்லை என்று ஒரு பச்சை பொய்யை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் அதை தவிர்த்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சாதி வெறியர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த சாதி வெறி அமைப்புகள் அரசாங்கத்தின் துணை இல்லாமல் இப்படியான ஒரு அராஜகத்தை நிகழ்த்திவிட முடியாது. இந்த படுகொலை இது முதல் முறை அல்ல. நாகரிகமடைந்த உலகிலே இப்படியான ஒரு வன்கொடுமைகளை செய்வதென்பது இந்த அரசாங்கத்தினுடைய துணையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களினுடைய பங்களிப்பையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த சாதிவெறி கொலைகள், குறிப்பாக இப்பொழுது நிகழ்ந்திருக்கக்கூடிய கோகுல்ராஜ், 2 வருடங்களுக்கு முன்பாக நிகழ்த்தப்பட்ட இளவரசன் மீதாக நிகழ்த்தப்பட்ட அந்த படுகொலைகள், இவை அனைத்தையுமே தொகுத்து பார்க்கும் பொழுது இவற்றை தடுப்பதற்கான எந்த விதமான முயற்சியோ முன்னெடுப்புகளையோ அதற்கான சிந்தனையோ இல்லாத ஒரு ஆட்சியாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாதி அமைப்புகளை வளர்த்துவிடுவது அப்படின்ற போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அதிகார வர்க்கமும் துணை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றை கண்டிக்கும் விதமாகவும் கோகுல்ராஜின் மீதான கொலையை நிகழ்த்திய யுவராஜ் உள்ளிட்டவர்களோட மீதான ஒரு உயர்ந்த தண்டனையை வழங்கக்கூடிய, அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடிய ஒரு போக்கு இருக்க வேண்டும். இந்த படுகொலைகள் இதோடு நிறுத்தப்பட வேண்டும். இந்த அரசானது இதில் ஒரு கடுமையான போக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த சாதி வாக்குகளை நமக்கு கிடைக்காது என்கின்ற ஒரு சிந்தனையிலே இதன் மீதான நடவடிக்கை எடுக்க தவிர்க்கின்ற தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முற்போக்கு அமைப்புகளின் கோரிக்கை சாதிய வன்கொடுமைகளும் கொலைகளும் கோகுல்ராஜ் மரணத்துடன் நிறுத்தப்பட வேண்டும் என்றுள்ள நிலையில் இவை அதிகார மையத்தின் காதுகளுக்கு எட்டுமா என்பது கேள்விக்குரியே. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.